வணக்கம். நான் என்னை பற்றி இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் பிறந்த ஊர் வந்து விருதுநகர் சைடில் ஒரு கிராமம் தாங்க. கல்யாணம் முடித்தது பார்த்திங்கன்னா சிவகாசியில், அதுவும் ஒரு கிராமந்தான். என் கூட பிறந்தவங்க வந்து நாங்கள் வந்து 3 பொண்ணு 3 பையன். ஏழ்மையான குடும்பம்தான். ஏழ்மையான குடும்பம், விவசாய குடும்பம்தான். ஐயா அப்போ தான் விவசாயம் பார்த்தாங்க. ஆனால் அப்பா வந்து விவசாயம் பார்க்கல. சமையல் பண்ண போவார். சமையலில் வந்து நல்லா சிறப்பாக செய்வார். அம்மா வந்து காட்டு வேலைக்கு போவாங்க. நான் என்னோடய சின்ன வயசில் வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அம்மா அப்பா வந்து தண்ணி அடிப்பார். அதனாலேயே அவரை ரொம்பவே வெறுத்து ஒதுக்குவேன். அம்மா வந்து கொஞ்சம் நான் வந்து ஐயா அப்பா வீட்டிலையே வளர்ந்ததுனால எனக்கு வந்து அம்மாவை வந்து அவ்வளோ பெருசாலாம் நான் நினைக்க மாட்டேன். எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க. நான் அதனால் என்ன பண்ணுவேன்னா, ஸ்கூலுக்கெல்லாம் கூப்பிட்டு போக மாட்டேன். நம்ம அம்மா கருப்பாக இருக்காங்க, அதனால் யாராச்சும் கிண்டல் பண்ணுவாங்க, ஏதாச்சும் நினப்பாங்க அப்படின்ட்டு அம்மா அப்பாவை கூப்பிட்டு வர சொல்லுவாங்க. ஸ்கூலில் இருந்து எதுக்காச்சும் கையெழுத்து போடணும் அப்படின்ட்டா கூப்பிட்டு வர சொல்லுவாங்க. நான் போய் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போக மாட்டேன். எங்கள் அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க, ஆனால் நான் கூப்பிட்டு போக மாட்டேன். எங்கள் அம்மா கருப்பாக இருப்பாங்க, யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு போக மாட்டேன். நான் போய் எங்கள் ஐயாவை தான் கூப்பிட்டு போவேன். எங்கள் அப்பாவை தான் கூப்பிட்டு போவேன். அப்படி தாங்க என்னோடய பேர் சேர்க்குற நிகழ்ச்சி கூட அப்படி தான் நடந்தது. முன்னாடிலாம் 1/2 கிளாஸ் படிச்சுட்டு தான் 1ஆம் கிளாஸ் போவோம். அப்போ பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவை நான் கூப்பிட்டு போகல. பேர் சேர்க்க வர சொல்லி விட்டுருந்தாங்க. நான் போய் எங்கள் ஐயாவை தான் கூப்பிட்டு வந்தேன். எங்கள் ஐயா வந்து அப்போ என் பேர் என்னன்னு கேட்குறதுக்கு, என்னோடய குலசாமி பேர் வந்து அங்காளேஸ்வரி. அதை சொல்கிறதுக்கு பதில் அங்காளேஸ்வரி குருநாதன். என் ஹெச்எம்கிட்ட வந்து என்ன சொல்லிட்டாரு, நம்ம குலசாமி பேரை போடுங்க, குருவம்மான்னு போடுங்க பேரை அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு அப்போயே ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா நம்ம பேரை கூப்பிட்றதெல்லாம் அங்காளேஸ்வரின்னு தான் கூப்பிடுவாங்க. நான் ரிஜிஸ்டரில் பேர் எழுதும்போது எங்கள் ஐயா வந்து குருவம்மான்னு சொல்லிட்டாரு. எனக்கு அப்போயே அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது நான் எங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டு போகாததுக்கு எனக்கு ஒரு தண்டனை மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் என் பேர் அதாங்க ரிஜிஸ்டரில். வேறு வழி என்ன பண்ணேன், எங்கள் ஐயா போய் குலசாமி பேரை போடுங்கன்ட்டாரு. அப்போ அந்த நிமிஷத்தில் என் பேர் மாறிடுச்சு. இந்த மாதிரி என்ன மாதிரி உங்களுக்கும் நிறைய பேருக்கு நடந்திருக்கும். இனிமேல் என் வாழ்க்கையில் நடந்ததை கொஞ்சம் கொஞ்சம் சொல்லலான்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.